என்ன ராஜா இது? பாவம் அந்த பொண்ணு மனச இப்படி உடச்சு நுறுக்கி அனுப்பிட்டியப்பா. இது உனக்கே நல்லா இருக்கா? டீச்சர், கீதாவை நான் மறக்கணும்னு நினைக்கிறதுக்கு வசந்த் மட்டும் காரணம் இல்லை, இன்னொரு காரணமும் இருக்கு. கீதா உத்தமமான பொண்ணு, ஆனா நான் ஒரு குற்றவாளியுடைய மகன். சாதாரண குற்றவாளி இல்ல, அகில உலக குற்றவாளி. Yes, I am the son of a dog. அவனை கொன்னுடு. நீ அவனை கொல்லலன்னா அவன் உன்னை கொன்னுடுவா. இல்ல டான், ஒரு உயிரை கொல்ல எனக்கு மனசு வராது. ராம்நாத், உனக்கு நான் உயிர் பிச்சை அளிக்கிறது இது 2வது தடவை. முதல் தடவை நான் உன்னை காப்பாத்தினத நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த அயோக்கியனுங்க உன்னை தூக்கிட்டு வந்து ரயில் தண்டவாளத்துல போட்டாங்க. உங்க ஊருக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்து கொண்டிருந்தனா இந்த காட்சியை பார்த்தேன். ஆனா நான் வந்ததை அவங்க பார்க்கல. நீ ஒழிஞ்சிட்டேங்கிற சந்தோஷத்துல 2 பேரும் போயிட்டாங்க. அவங்க போறதுக்கு பிறகு நான் வந்து பார்த்தேன். உனக்கு கொஞ்சம் உயிர் இருந்தது. உன்னை காப்பாத்தி ஹாங்காங்குக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். உன் உயிர் இருக்கிற வரை இந்த உதவியை நீ மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சாரி டான், என்ன மன்னிச்சிருங்க. என்னைக்கு நான் பிறந்த நாட்டையும் என் மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சேனோ அன்னைக்கே என் உயிர் போயிடுச்சு. நீங்க எத்தனை வருஷமா காப்பாத்திட்டு இருந்தது என் வெறும் உடலத்தான். உன்னுடைய ஏக்கம் எனக்கு தெரியுது ராம்நாத். அந்த கொதியை தீர்க்க நான் முடிவு செஞ்சுட்டேன். நீ இந்த ஹாங்காங்கை விட்டு போக போற. முன்ன நான் இந்தியாவுக்கு அனுப்ப போறேன். மை காட், இந்தியாவுக்கு நான் போறேன்னா என் மனைவி மக்களை மறுபடி பார்க்க போறேனா? நான் செய்யாத கொலைக்காக, நான் செய்யாத கொள்ளைக்காக அந்த ஒரு போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்கு. நான் எப்படி எங்க போக முடியும்? அந்த கவலை உனக்கு வேண்டாம். நீ ராம்நாத்தாக போகல, என் பேர்ல நீ டானாகத்தான் போக போற. என்னுடைய ஏஜென்ட்களுக்கு உன் போட்டோவை ஏற்கனவே நான் அனுப்பிச்சிட்டேன். அவங்க எல்லாம் உன்னை தான் டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ராம்நாத், என்னுடைய பேர்ல உன்னுடைய போட்டோவோட ஒரு பாஸ்போர்ட் கூட வாங்கிட்டேன். என் மக டேனி உனக்காக ஒரு பிளைட் டிக்கெட் வாங்கிட்டான். டேனி. எஸ் டாடி. இந்த marvelous job. John, you are really great. புகழ் வார்த்தைகள் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ராம்நாத். நான் உன்னை ஏன் இந்தியாவுக்கு அனுப்புற தெரியுமா? தெரியாது. இந்த போட்டோல இருக்கிறவங்களை பாரு. இவன் ராஜவேல், இவனை எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவனுடைய கூட்டாளி வேதகிரி தர்மகர்த்தாவை கொன்னது இவன் தான். ஓ ஆமா, இவங்க 2 பேரும் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் எதுக்குன்னு கேட்காத. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மத்ராஸ்ல எனக்கு இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்ல இவங்க 2 பேர் தான் பாத்துக்கிறாங்க. ஆனா இப்போ எனக்கு துரோகம் செய்யற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அதை கண்டுபிடிக்கத்தான் நான் உன்னை அனுப்புறேன். துரோகம் செய்யறது உங்க உடன் பிறப்பாச்சே. நீ போய் பயணத்துக்கு ரெடியாகு. இவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற விவரத்தை நான் அப்பப்போ உனக்கு தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ராம்நாத்.
கடைசியா என்னுடைய எச்சரிக்கையும் சொல்லிடுறேன். இந்தியாவில நீ சந்திக்க போறது உன்னுடைய பகையாளியா இருந்தாலும் சரி, பாசமலர்களா இருந்தாலும் சரி, எந்த காரணத்தை கொண்டும் நீ யாருங்கிற விஷயத்தை யார் முன்னாலையும் காட்டிக்கவே கூடாது. செத்தாலும் நீ டானாகத்தான் சாகணும். முயற்சி பண்றேன். இல்ல, இது நீ முடிவு பண்ணிட்டு போக வேண்டிய விஷயம். ராம்நாத், என்னுடைய எச்சரிக்கை மீறினால் உன்னுடைய உயிர் மட்டுமல்ல, உன் மனைவி மக்களோட உயிரும் பறிக்கப்படும். Understand? I understand. நீ போகலாம். சில நேரங்கள்ல என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல டாடி. சில நேரங்கள்ல என்னாலே என்ன புரிஞ்சுக்க முடியாது டானி. இல்ல, இவங்க ஊர் பூமாரியம்மன் கோயில கொள்ளையடிக்க நீங்களே ஏற்பாடு பண்ணிட்டு இந்த ராமநாதனையும் காப்பாத்திட்டு வந்து இவ்வளவு வருஷமா இங்க வச்சிருக்கீங்களே, அதத்தான் கேக்குறேன். அன்னைக்கு ரயில்வே லைன்ல ராமநாத் பிணத்தை போலீசார் கண்டுபிடிச்சிருந்தா அவன் நிரபராதி ஆகியிருப்பான். அது நமக்கு பாதகமா போயிருக்கும். அதனால்தான் ராமநாத்தை நான் கொண்டு வந்து வச்சிருந்தேன். வணக்கத்திற்குரிய டான் வாழ்க. ராஜவேலு. எஸ் சார். நோ டான். எஸ் டான். இது எஸ் சன் வசந்த். ஹோட்டல் சம்பந்தமா கேட்டரிங் டெக்னாலஜில லண்டன்ல டிகிரி வாங்கியிருக்கான். வெரி குட். வேதகிரி. எஸ் டான். இது என் மகன் பிரேம். சரியா படிப்பு வரல, அதனால என் கூடவே பிசினஸ் இருக்கிறான். அவங்க போலாமே. ராஜவேலு, வேதகிரி, படைத்தல், காத்தல், அழித்தல், இது அத்தனை செய்யறதுக்கு 3 கடவுள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இதை எல்லாத்தையும் சேர்த்து செய்யற ஒரே கடவுள் இருக்கான்னா அதுதான் நான், உங்க டான். நீ ரூபாய்க்கு 3 போட்டோ எடுக்கிறவன் இல்ல? எஸ் டான். நீ ரூபாய்க்கு 3 கொலை செய்யறவன் இல்ல? எஸ் டான். பெல்ஜியம் தேசத்து கண்ணாடி குவளையில் காபூல் நாட்டு திராட்சை ரசத்தை ஊற்றி பாரசீக ரோஜா இதழை போட்டு குடிப்பதிலே எனக்கு மிக மிக விருப்பம். அதை போல எனக்கு துரோகம் செய்யறவங்களுடைய ரத்தத்தை குடிக்கிறதுல மிக மிக விருப்பம்.
சிலோன்ல இருந்து வந்த அம்பலவாணன் என்னானா? அவன் கொண்டு வந்த வைரங்கள் என்னாச்சு? அம்பலவாணன் வைரங்கள் டான், சத்தியமா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமாதான், உங்களுக்கு துரோகம் செய்யற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது. நீங்க சொல்ற அம்பலவாணனை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நோ ஐடியா. அவனை நீங்க கொலை செய்திருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன கொலை செய்யறதும் குடும்பத்தை கலைக்கிறதும் உங்களுடைய குலத்தொழில், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் கொண்டு வந்த 10 கோடி ரூபாய் வைரங்கள் என்ன ஆச்சு, அது மட்டும்தான் எனக்கு தெரியணும். நீங்க சொல்ற வைரங்களை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ராஜவேலு, எந்த தேசத்துல எந்த போலீஸ் என்ன பார்த்தாலும் நாய சுடுற மாதிரி சுட்டுக் கொல்லும்படியா ஒரு சர்வதேச உத்தரவே இருக்கு, தெரியுமா உனக்கு? அப்படி இருந்தும் இவ்வளவு ஆபத்தான வேலையில் ஈடுபட்டிருக்கிற நான் ஒரு சின்ன துப்பாக்கி கூட வச்சுக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா? என் வாயிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தோட்டா. இவ்வளவு வருஷமா உங்களுக்கு உழைக்கிறோம், உங்களுக்கு சொந்தமானதை நாங்க என்னைக்காவது திருடி இருக்கோமா? ரகுகிரி, என் வீட்டுக்கு கதவுகளே கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியாம என் பொருளை யாரும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. எவனா இருந்தாலும் சரி, என் உத்தரவோட தான் என் உயிரை எடுக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? யூ கேன் கோ. பட் ஒன் திங், வைரங்களை பத்தி தெரிஞ்சுக்காம நான் ஆங்காங் போக மாட்டேன்.